சாய்ராம். என் அன்பு செல்லவே, என்னுடைய தங்கமே, தயவு செய்து என்னிடம் நீ இனிமே எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி பேச வேண்டாம். எனக்கு உன் மீது அதிகமான கோபம் இருக்கிறது. என்ன கோபம் என்று உனக்கு நான் இப்பொழுது சொல்லிதான் தெரிய வேண்டுமா? எனக்கு அதிகமான கோபம் உன் மீது. என்னை நீ எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு நீ பேசிவிட்டாய். உனக்கு எந்த அளவு என் மீது பாசம் இருக்கிறதோ அதே அளவுக்கு என் மீது உனக்கு கோபமும் இருக்கிறது. பலமுறை நீ என்னை இந்த வார்த்தைகளை சொல்லி எல்லாம் பேசி இருக்கிறாய், இல்லை என்று சொல்லவில்லை. அப்பொழுது நானும் உனக்கு சொல்லி இருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை தானே, அதனால்தான் இப்படி எல்லாம் செய்கிறாய், அதனால் தான் இப்படி எல்லாம் பேசுகிறாய் என்று சொல்லி அதற்கு பிறகும் நான் சொல்லியிருக்கிறேன், இது போன்றெல்லாம் பேசாதே, இது போன்றெல்லாம் செய்யாதே என்றும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீ அது எதையுமே கேட்பது இல்லை. எனக்கு இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்று யோசிப்பதே மிக மிக கடினமாக இருக்கிறது. நான் எது செய்தாலும் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யத்தான் போகிறாய், ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லத்தான் போகிறாய். தங்கமே, இப்பொழுதும் பார், உன் மீது நான் எவ்வளவு அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறேன் என்பதை நான் சொல்வதை முழுமையாக கேள். என்ன சாய், என்ன சாய் சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது, எப்பொழுதுமே, இன்று மட்டும்தான் அல்ல, எப்பொழுதுமே நானும் பார்த்திருக்கிறேன், என்னை வணங்கியதிலிருந்து ஒவ்வொரு கஷ்டம் வரும் பொழுதும் சரிதான், உன்னுடைய கஷ்டத்தில் முதலில் நீ என்னை தான் திட்டுகிறாய். இவ்வளவு வணங்குகிறேன், ஆனால் என்னை கைவிட்டு விட்டார் சாய். இவ்வளவு வணங்குகிறேன், என்னை இந்த அளவு நிலைமையில் வைத்து விட்டார் சாய் என்று நீ இந்த சாயை தான் மிக மிக கஷ்டமாக பேசுகிறாய். ஆரம்பத்தில் நான் என்ன செய்தேன்? நீ என்னை திட்ட என்னுடைய பிள்ளைதான் என்று சொன்னேன். ஆனால் நீ அளவுக்கு மீறி என்னை தேவையே இல்லாத வார்த்தைகளால் திட்ட ஆரம்பித்து விட்டாய். என்னை நீ பேச ஆரம்பித்து விட்டாய். இதற்கு பெயர்தான் தெய்வ நிந்தனை. புரிகிறதா? தெய்வத்தை திட்டக்கூடாது, அப்புறம் சாபம்தான் வரும், முக்கியமாக கவலைகள் தான் வரும். எனக்கு உன் மீது அதிகமான கோபம். நீ என்னை மட்டும் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் திட்டவில்லை. நீ செய்கிறாயா? இன்னைக்கு ஏன் செய்யவில்லை? என்னை ஏன் இந்த அளவுக்கு பாடாக படுத்தி என்னை ஏன் இந்த அளவு கஷ்டப்படுத்துகிறாய் என்று என்னை நீ அப்படியெல்லாம் எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ பேசுகிறாய். எனக்கு உன் மீது கோபம் என்றால் உச்சக்கட்ட கோபத்தில் தான் நான் இருக்கிறேன். அதனால்தான் நான் சொன்னேன், உனக்கு நான் செய்யலாமா வேண்டாமா, எந்த காரியத்திலும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்று முடிவு எடுக்கவே முடியவில்லை. ஏனென்றால் நான் எது செய்தாலுமே நீ தவறாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லத்தான் போகிறாய், ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யத்தான் போகிறாய். நான் அப்படியே ஒரு விஷயத்தை சரியாக செய்து வைத்திருந்தாலும் நடுவில் உன்னுடைய கர்மவினை வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கடைசியில் நீ என்ன சொல்ல போகிறாய்? சாய் எனக்காக எதுவும் செய்யவில்லை, கஷ்டத்தை தான் இந்த சாய் கொடுத்தார் என்பதை தான் நீ சொல்ல போகிறாய். சரிதானே என்னுடைய தங்கமே? வாழ்க்கையில் எந்த அளவு நீ தெய்வத்தை நம்புகிறாயோ, எந்த அளவு நீ தெய்வத்தை பாட்டு பாடி, எந்த அளவு மந்திரங்களை சொல்லி உன்னுடைய பக்கத்தில் தெய்வத்தை வைத்திருக்கிறாயோ அதே அளவுதான் நீ தெய்வத்தை நம்ப வேண்டும். அதை விட்டு கடினமான வார்த்தையால் தெய்வத்தை திட்டுவது, கடினமான வார்த்தையால் நீ எப்பொழுதும் தெய்வத்தை திட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அது தெய்வ நிந்தனையாக மாறுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால், எல்லா தெய்வமும் உன்னோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இது போன்ற வார்த்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து விடுவது மிக மிக சிறந்ததாகும். உன்னுடைய வாழ்க்கையில் முதலில் பொறுமை இல்லை. பொறுமை இல்லாததுதான் உன் வாழ்க்கையில் மிக மிக பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் கோபத்தையே தூண்டுகிறது. நீ அமைதியான பிள்ளைதான், ஆனால் இவ்வளவும் பேச வைப்பது உன்னுடைய கோபங்கள் தான். கோபத்தை எதற்காக கொண்டு வருகிறாய்? கோபம் எதற்கு வருகிறது? நீ உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை திட்ட ஆரம்பித்தாய். ஆனால் இப்பொழுது பார்த்தாயானால் தெய்வத்தையே திட்ட ஆரம்பித்து விட்டாய். தெய்வம் எனக்கு இது செய்யவில்லை, அது செய்யவில்லை, இந்த ஒரு விஷயம் செய்கிறது தெய்வம் என்று புலம்ப ஆரம்பித்து விட்டார். இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இன்னொரு முறை என்னை மட்டும் அல்ல, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிதான், நம்பினால் மட்டும் வணங்கு. கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்பதற்காக எந்த ஒரு தெய்வத்தையும் நீ கடினமான வார்த்தையால் திட்டாதே, பேசாதே. அப்படி நீ பேசினாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து நான் ஒதுங்க
யோசிக்கவே மாட்டேன், நகர்ந்து விடுவேன். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் மட்டும்தான் நான், அதே போல மரியாதை இருக்கும் இடத்தில் மட்டும்தான் நான். மரியாதையே இல்லாமல் உன்னுடைய இஷ்டத்திற்கு வாய்க்கு வந்தது போல பேசிக்கொண்டு என் மனதையும் கஷ்டப்படுத்தி கொண்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தாயானால் நிச்சயமாக எனக்கு பிடிக்காது. எனக்கு தேவை என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்திலிருந்து நான் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கு ஒதுங்கி இருப்பதே மேலானது. ஏனென்றால் திரும்பவும் என்னுடைய பெயரை சொல்ல மாட்டாய் அல்லவா? நான் இதைதான் செய்தேன், நீ எனக்கு இது செய்யவில்லை அது செய்யவில்லை என்று சொல்ல மாட்டாய் அல்லவா? அதனால்தான் எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசு. என்னிடம் மட்டுமல்ல, சாதாரணமான மனிதர்களிடம் கூட நீ பார்த்து பேசு. நீ எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்து பொறுமையாக ஜாக்கிரதையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது. அதையெல்லாம் விட்டு விட்டு தேவையே இல்லாமல் தெய்வத்தின் மீது கோபப்பட்டால் அது தெய்வ நிந்தனையாகி உன் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிடும். அது மிகப்பெரிய பாவம். அது பாவத்தின் உச்ச கட்ட பாவம். தெய்வத்தை நீ திட்டுவது மிகப்பெரிய பாவமாகும். புரிகிறதா? காலம் முழுவதும் உனக்கு என்னென்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும் இந்த சாய்க்கு கொடுக்கும் மரியாதை தான் இதா? என்னை நீ திட்டுகிறாய், திட்ட வேண்டாம் என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து உபயோகப்படுத்தினால் மிக மிக நன்றாக இருக்கும் என்பதை தான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு கண்மூடித்தனமான பாசத்தை என் மீது வைத்திருக்கிறாயோ அதே அளவுக்கு கோபங்கள் வந்தால் உனக்கு நான் இல்லை என்றே முடிவு செய்து விடுகிறாய். நீ திட்ட திட்ட உன்னுடைய வார்த்தையிலிருந்து கடினமான வார்த்தைகள் வர வர நான் உன் பக்கத்தில் இருந்து வேதனைகளை தான் அனுபவிக்கிறேன். நீ என்னை திட்டினால் என்னுடைய பிள்ளை தானே என்று விட்டுவிட்டு போவேன் என்று நினைத்தாயா? அதெல்லாம் ஒரு காலகட்டம். நான் விட்டு விட்டு போவதனால்தானே அதிகமாக என்னை திட்டுவது மட்டுமல்லாமல் இருக்கும் தெய்வங்கள் அனைத்தையும் திட்டுகிறாய். ஒரு விஷயத்தில் உனக்கு ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் என்ன எந்த அளவுக்கு கோபம் வருகிறது? கோபம் வருகிறது தானே? அந்த கோபம்தான் நீ எங்களை திட்டும் வெளிப்பாடு. தங்கமே, நான் எப்பொழுதும் அமைதியாகவே சொல்கிறேன். நான் கோபமாக சொல்கிறேன் என்று நினைத்தாலும் சரிதான், இல்லை நான் அமைதியாக சொல்கிறேன் என்று நினைத்தாலும் சரிதான். நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். இந்த நிமிடத்திலிருந்து உன்னுடைய வாயிலிருந்து தெய்வத்தை எந்த காரணமானாலும் நீ திட்டக்கூடாது. யார் என்ன உனக்கு துரோகம் செய்தாலும் என்னிடம் வந்து சொல், இது மாதிரியான விஷயம் நடந்துவிட்டது, என்னை காப்பாற்றுங்கள் என்று. பொறுமையை எந்த அளவு நீ கையாளுகிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். பொறுமையை மட்டும் விட்டு விட்டு உன் இஷ்டத்திற்கு இருந்தால் நிச்சயமாக நீ என்னுடைய கோபத்திற்குத்தான் ஆளாகுவாய். அது மட்டும் அல்லாமல் என்னை சார்ந்த சில விஷயங்கள் உனக்கு நடக்காமல் கூட போகும். பயத்தை உண்டாக்குவதற்காக நான் இப்படி பேசவில்லை. இது என்னுடைய கோபத்தின் வெளிப்பாடு. நான் அமைதியானவன். அதுவே என்னை கோபப்படுத்தி விட்டால் நானும் கோபக்காரன் தான். எந்த அளவுக்கு உன்னிடம் அமைதியாக இருக்க முடியுமோ நான் இருந்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷத்தை நான் கொடுக்க முடியுமோ கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். அது நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நல்லது. சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக பெரிய ஒரு தேவையே இல்லாமல் கவலைப்பட வேண்டாம். கோபமான வார்த்தைகளை வெளியில் கொண்டு வர வேண்டாம். அமைதி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நிம்மதி கொள்ளுங்கள். ஏற்கனவே நீங்கள் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறீர்கள். அந்த பிரச்சனையை எல்லாம் எப்படி சரி செய்யலாம் என்று பாருங்கள். உங்களுக்கு தெய்வத்திடமிருந்து அப்பப்போ எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். காலம் முழுவதும் கிடைக்கும். சந்தோஷத்தோடு இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.